மக்களே, இன்னைக்கு பாவை நோன்போட 12வது நாள். இந்த நாள்ல இந்த பாசுரத்துல ஆண்டாள் அழகான ஒரு இயற்கை காட்சி, ஆயர்பாடியில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை விவரிக்கிறாங்க. அது என்ன காட்சி? ஆயர்பாடின்னு சொன்னாலே அங்க நிறைய மாடுகளும் எருமைகளும் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆயர்பாடியில் இருக்கிற மாடுகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானவை, அதுங்க நிறைய பால் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இங்க இருக்கிற எருமைகள் அப்படியே நடந்து போகுது. அதுங்க நடந்து போகும்போது பால் சுரந்துகிட்டே நடந்து போகுது. ஏன் பால் சுரக்குது? யாரும் கறக்காமையே பால் சுரக்குது. இந்த எருமைகள் தங்களுடைய கன்றுகள் என்ன பண்ணுதோ, பசியால எங்க மேய்தோ, எங்க திரிஞ்சிட்டு இருக்கோ நினைச்ச உடனே அதுகளுடைய மடியிலிருந்து தன்னால பால் சுரக்கிறது. இந்த எருமைகள் அங்கேயும் எங்கேயும் போகும்போது அந்த மண்ணெல்லாம் இந்த பால்னால நனைஞ்சு அங்க சேரா போயிடும். என்ன ஒரு அழகான காட்சி! அப்படி பால் இந்த மண்ணை சேராக்கணும்னா எவ்வளவு எருமைகள் வைத்திருக்கணும், இவ்வளவு எருமைகள் இருந்தா அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கணும். அப்படி பல பல நிறைய எருமைகளை வைத்திருக்கும் நற்செல்வனின் தங்காய் அப்படின்னு, அப்படி செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆயர்குல ஆண் ஒருவனின் தங்கையே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன் இன்னும் எழுந்திருக்கல? நாங்கெல்லாம் வந்துட்டோம் இல்ல? நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா? மார்கழி மாசத்துல குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம், பனி பெய்யறது, எங்க தலையெல்லாம் ஈரும், எங்க தலைமுடியிலேருந்தெல்லாம் ஈரம் சொட்ட சொட்ட உன் வீட்டு வாசல்ல கூப்பிடுறோம், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிய. நாங்க யார பாடுறோம் தெரியும் இல்லையா? பயங்கர கோபத்துல ராவணனை கொன்ற அந்த திருமால் அவதாரமான ராமாவதாரம் எடுத்த நாராயணனை பற்றி நாங்க பாட போறோம். நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. இது உனக்கு அழகா இருக்கா? நல்லா இருக்கா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ இன்னும் எழுந்திருக்கலன்னு தெரியும். அந்த காலத்துல பெண்களோட முக்கியமான குணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? காலையில எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கணும். இழுத்து போத்திட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. அது ஒரு தப்பான பழக்கம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தா சோம்பேறின்னு சொல்லுவாங்க. பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ இன்னும் எழுந்திருக்கலன்னு தெரியுது, சீக்கிரம் எழுந்திருந்துவா, நம்ம எல்லாம் சேர்ந்து மனத்துக்கிரியானா நம்ம மனசுக்கு பிடித்தவரை பாடி நோன்பு நோப்போம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க ஒரு லைன் இருக்கு. சினத்தினால் தென்னிலங்கை சீமானை செற்ற. கடும் கோபம் கொண்டு தென்னிலங்கை, கோமான் யாரு? ராவணன். அவனை கொன்ற. ராவணனை எப்படி கொல்றார்? எதற்காக கொல்றார்? இது ராமாயண கதை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமாவதாரத்துல ராமர் தசரதனுக்கு மகனாக பிறக்கிறார். கைகை 2 வரம் கேட்டதுனால ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டக்கூடாது, பரதனுக்கு தான் சூட்ட வேண்டும். ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணுங்கிற வரத்தை வாங்கினதுனால ராமர் காட்டுக்கு போக ஒத்துக்கிறார். உடனே சீதையும் நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போறார். லக்ஷ்மணனும் நானும் வருவேன்னு இவங்க 3 பேரும் போறாங்க. காட்டுல அந்த ஆசிரமத்துல அந்த பர்ணசாலையில குடிசை போட்ட வீடு, அந்த பர்ணசாலையில இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராவணன் தன்னுடைய சகோதரி சூர்பனகையை, அவளுடைய மூக்க அறுத்த லக்ஷ்மணன் ராமன் மேல ரொம்ப கோபமா இருக்க. ஆக்சுவலா இந்த சூர்பனகை என்ன பண்றா? ராமனை மயக்கணும், ராமனை திருமணம் செய்யணும்னு நினைச்சு வரா. அதுக்குள்ள லக்ஷ்மணன் குறுக்க புகுந்து அவளோட மூக்க கட் பண்ணிடுறார். சாதாரணமா சொல்லுவோம் நோஸ் கட்டுன்னு, நிஜமாவே நோஸை கட் பண்ணி விட்டுடுறார். அப்ப அவள் அருந்த மூக்கோட தன்னோட அண்ணா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா. அப்ப அவனுக்கு கோபம் வருது. அப்புறம் அவளும் சொல்றாங்க, ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னு. அப்ப இது 2ஐயும் தெரிஞ்சுட்டு ஒரு பிளான் போடுறாங்க.
ஒரு அழகான மாரீச்சன்கிறவனை நீ மான் வேஷத்துல போ அப்படிங்கிற. இந்த மாரீச்சன் தங்க மானா வரான். தங்க மானா வந்து சீதை கண்ணில் படுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரியலாம். அப்ப சீதை வந்து ராமன் கிட்ட சொல்ற, எனக்கு அந்த மான் வேணும். எதுக்கு உனக்கு அந்த மான்? வேண்டாம் வினி, வேண்டாம், அந்த மான் வேண்டாம், வேற ஏதாவது மான் இருந்தா பண்ணி, எனக்கு அந்த மான் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார். இல்லை அது பொய் மான், அது நல்ல மானா தெரியல, இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறார். அப்போ ராமர் போறார். ராமர் போய் அவர் அந்த மானை பார்த்த உடனே தெரிஞ்சிருது இது பொய் மான். அந்த மான் மேல அம்பு போட்ட உடனே அந்த மாரீச்சன் என்ன சொல்றான், சாதாரணமா யார் மேலேயாவது ஏதாவது ஆயுதம் மூக்குது அம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிபட்டா. அவன் அம்மான்னு சொல்லல, தன்னை அனுப்பி வச்ச ராவணன் பேரை சொல்லல, தன்னை கொண்ட ராமன் பேரு சொல்லல, லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றான். யாரோட குரல்ல? ராமனோட குரலோடு இருக்கிற மாதிரி லக்ஷ்மணான்னு கத்துறான். அப்படி கத்தினப்போ அப்பதான் எதுக்காக கத்துறான்? அப்பதான் லக்ஷ்மணன் அங்கேருந்து வருவான்னு சொல்லி லக்ஷ்மணன் காதல படணுங்கிறது மாதிரி கத்துறான். அப்போ சீதை சொல்றா, லக்ஷ்மணா அவங்க அண்ணா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல, கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல அண்ணி, அண்ணாக்கு ஒன்னும் ஆயிருக்காது, அண்ணா கட்டாயம் அந்த மானோட வருவாங்க. அப்ப இவன் இங்கேருந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணி நான் இங்க ஒரு கோடு போட்டுட்டு போறேன், இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது, நீங்க தனியா இருக்கீங்க, யாராவது வந்தா உங்களுக்கு டேஞ்சர் ஆயிடும், அதனால நான் ஒரு கோடு போட்டுட்டு போறேன், அதுக்கு பேர் தான் லக்ஷ்மண் ரேகா, லக்ஷ்மணன் கோடு. நான் கோடு போட்டுட்டு போறேன், அம்பால ஒரு கோடு போட்டுட்டு அவன் போறான். அவன் போன உடனே தெரிஞ்சிருது இது ஏதோ சூது இருக்கு இதுல, ஏன்னா அங்க செத்து போன வேணும்னே லக்ஷ்மணன் பேரை சொல்லியிருக்கான். அதுக்குள்ள இங்க இததான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீதை தனியா இருக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ராவணன். அப்போ ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு பவதி விக்ஷாந்தேகின்னு வந்து யாச்சகம் கேட்கிறார். அந்த காலத்துல எல்லாம் வந்து யார் வந்து யாஜகம் கேட்டாலும், அதுவும் ரிஷிகள் வந்து கேட்டா கட்டாயம் கொடுக்கணும். இப்ப இந்த சன்னியாசிக்கு கொடுக்கணுமே, எப்படி போறது? லக்ஷ்மணன் கோடு போட்டிருக்கானே அப்படி. இவ வந்து கோட்டுக்கு உள்ள இருந்து போடுறான். அப்ப அந்த சன்னியாசி சொல்லி கொஞ்சம் வெளியில வந்து போடுமா, யாரானாலும் வாசப்படிக்கிட்ட கோட்டுக்கிட்ட எல்லாம் இருந்து போடக்கூடாது, கோட்டை தாண்டி வாங்க. இவன் யதார்த்தமா அந்த கோட்டை தாண்டி அவனுக்கு பிச்சை போட போகும்போது டவக்குன்னு அவனை தூக்கிட்டு போயிடு. அவன் அப்படியே தூக்கிட்டு போறான். போற வழியில நிறைய நடக்கிறது உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இதுதான் காரணம். கொண்டு போய் நேரா இலங்கையில கொண்டு போய் வச்சிருவாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து தேடி தேடி அவன் இலங்கையில தான் இருக்கா. ராவணனுடைய ராவணன் தான் சிறை பிடிச்சு வச்சிருக்கா. எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. கடைசியில ராவணனோட போர் புரிஞ்சு ராவணனை கொல்லறாங்க. இதுதான் தென்னிலங்கை கோமானை செற்ற கதை. நாளைக்கு 13வது பாட்டோட உங்களை சந்திக்கிறேன்.